ஹைப்போஸ்கேரியாஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்கு யூரின் போறக்கூடிய அந்த துவாரம், அவங்களோட ஆண் உறுப்பு இல்லைன்னா ஆண் குழி சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து அடிபாகத்திலிருந்து அவங்க யூரின் போவாங்க. சீரா நேர சென்டர்ல இருந்து டிப்ல இருந்து போகாம அடியிலிருந்து போகக்கூடியது தான் ஹைப்போஸ்கேரியாஸ். இந்த கண்டிஷனோட நிறைய குழந்தைகள் பிறக்கிறாங்க. இது ரொம்ப காமன் கண்டிஷன். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ரேர்ன்னு நினைக்கிற மாதிரியே கிடையாது. ரொம்ப காமன் கண்டிஷன். இது வந்து நிறைய சிவியரிட்டி இருக்கு. சில பேருக்கு ஜஸ்ட் அந்த டிப்ல இருந்து கொஞ்சம் கீழே இருக்கலாம். இன்னும் சில குழந்தைகளுக்கு ஆல்மோஸ்ட் அவங்க அடியிலிருந்து, அதாவது டாய்லெட்ல கேர்ள்ஸ் மாதிரி உட்கார்ந்து போற அளவுக்கு அவ்வளவு தூரம் பின்னால தள்ளியும் போயிருக்கலாம். அதோட சேர்ந்து மற்ற சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதாவது அவங்களோட அந்த ஆண் உறுப்பு இல்லைன்னா ஆண் குழி வளைஞ்சு இருக்கலாம். யூரின் போகும்போது எரெக்ஷன் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு அது ரொம்ப வளைஞ்சு, ஜாஸ்தி வளைஞ்சு காணப்படும். டெஸ்டிஸ் அது ரெண்டும் பிரிஞ்சு நடுவுல இருந்து அவங்க யூரின் போற மாதிரியும் இருக்கு. முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு மைல்டு வெரைட்டி, அதாவது அவங்களுக்கு யூரின் டிப்ல இருந்து போறது பதிலா கொஞ்சம் அவங்களோட அந்த ஆண் குழியோட அடிபாகத்துல இருந்து போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்துல கல்யாணம் பண்றதுலயோ இல்ல குழந்தை பெற்றுக்கிறதுலயோ எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. இப்ப இருக்கிறது வந்து அந்த ஆண் குழியை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஆக்கணும். அதே மாதிரி யூரின் போற பாதையை வந்து கீழேந்து போகாம நேர போறதுக்கு கொண்டு வந்து வைக்கணும். இதெல்லாம் ஃபுல்லி கரெக்டபிள் பை சர்ஜரி. அதாவது ஆப்ரேஷன் பண்ணி இதை முழுதாகவே நம்ம வந்து சரி பண்ணலாம்.